லவ்யா குட்டீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பெண்கள் ஏன் மஞ்சள் பூசி குளிக்கிறாங்க, அப்படி மஞ்சள் பூசி குளிக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட் என்னங்கிறதையும், சில மூலிகை கலந்து மஞ்சள் பூசுறதுனால என்ன பெனிஃபிட்டுங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்கிறது வந்துட்டு பாரம்பரியமாக வழக்கமாகவே இருந்துட்டு இருக்குது. அப்படி பூசி குளிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் நல்ல பலன் அளிக்குது. மங்களகரமான விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது மஞ்சள் தான். அப்படிப்பட்ட மஞ்சளை பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறதுனால நல்ல பலன் இருக்குது. இதோட மகிமை இந்த காலத்து பெண்களுக்கு தெரியாததுனால அதை யூஸ் பண்ண மாட்டுறாங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணால் போதும், அதை அப்படியே மறந்துடுறாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சாதாரணமாகவே மஞ்சள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கிருமி நாசினி. நம்ம மஞ்சள் பூசி குளிக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க கிருமிகள் மற்றும் பாக்டீரியாவை அழிச்சு இறந்த செல்களை நீக்கி ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குது, சுத்தம் செய்யுது. அப்படி சுத்தம் செஞ்சாவே நம்மளுக்கு வரக்கூடிய கருவளையம், கரும்புள்ளி, முகப்பருவை நீக்கி நம்ம ஸ்கின்னை பாதுகாப்பாக வச்சுக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் பியூட்டி ப்ராடக்டில் மஞ்சளை சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னா மஞ்சளில் வந்து கிருமி அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது, பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது, சர்ம பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு சக்தி இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து மஞ்சளோட குணம் தெரிஞ்சு நம்ம காலங்காலமாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சாதாரணமாக குண்டு மஞ்சள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கலர் அதிகமாக இருக்கும். அதனாலே இந்த காலத்து பெண்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கஸ்தூரி மஞ்சள் அப்படி இல்லைங்க, கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் அவ்வளோக்கு தெரியாது. இனிமேலாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வாங்கி பயன்படுத்துங்க. உடல் முழுவதும் பூசி குளிங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸுக்கு மட்டுமாவது போட்டு குளிங்க. உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். வெளியே வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசுறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவாங்க. அட்லீஸ்ட் லீவ் நாள்லையாவது வீக்லி 1 டைமாவது மஞ்சள் பூசுங்க. ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கை காலில், முகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடி வளர்ந்துருக்கும். அதுக்கு சொல்யூஷன் இந்த கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்துறதுனால நாளடைவில் முடி கொட்டிடும். இப்படி மஞ்சள் பூசி குளிக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை இளமையாகவே வச்சுக்குது. இந்த மஞ்சளை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் குளிக்கும்போது சோப் போட்டதுக்கப்புறம் இந்த மஞ்சளை உடல் முழுவதும் பூசி கூட குளிக்கலாம். இல்லை ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணணும்னா பாலாடை மற்றும் தயிர் கூட சேர்த்து ஒரு 15 to 30 நிமிஷம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரோஸ் வாட்டரில் கூட கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேனில் கூட கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் ஒரு கருப்பு நேரத்தில் படிஞ்சு இருக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளோட ஒரு எலுமிச்சை பழச்சாறு சேர்ந்து கலந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் அது பிக்மெண்டேஷனுங்கிறது குறைஞ்சிடும். இந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டும் பயன்படுத்துறதை விட சில மூலிகை கலந்து பயன்படுத்துறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்ன மூலிகைன்னு பார்க்கலாம். கூழாங்கிழங்கு இதுவும் ஒரு வகையான மஞ்சள் இனம் தான். ரோஜா இதழ், ஆவாரம்பூ, வெட்டிவேர், கார்மோக அரிசி, வசம்பு, இத்தனை மூலிகையெல்லாம் சேர்ந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல பலன் கொடுக்குது. இப்போ சொன்ன மூலிகையெல்லாம் கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து அரைச்சி பூசி வந்தீங்கன்னா உடம்புல இருக்க வியர்வை நாற்றத்தை போக்கி நறுமணமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்குது. தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி உங்கள் ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கும். அதனால் உங்கள் கூட இருக்கவங்களே உங்களை பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பிரைட்டாக இருப்பீங்க. அதனால் உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஏதாவது பெண்கள் கஸ்தூரி மஞ்சளை வாங்கி பயன்படுத்துங்க. மார்க்கெட்டில் விற்கிற கண்ட க்ரீமை வாங்கி பயன்படுத்தாதீங்க. உங்கள் முகத்தை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பூசி பழக்கப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய தகவல் வேணும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.